நாம் தமிழர் கட்சியில மீண்டும் இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிற மாதிரி காளியம்மாள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதிலிருந்தே காளியம்மாள் எப்படா மீண்டும் கட்சியில இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகப்படியாக சீமான் இடத்துலையும் சரி காளியம்மாள் இடத்துலையும் சரி கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. சீமானுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில மிக முக்கிய புள்ளியாக இருந்த காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகியது அப்படின்றது மக்களுக்கு ஒரு பெரிய விரக்தி உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே அவங்களும் ஒரு நபராக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்பவே அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் ஒரு மீனவ பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் எந்த ஒரு பின்னணியுமே இல்லாம இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்களே அப்படின்ற காரணத்தினாலேயே காளியம்மாள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது ஒரு சில சலசலப்பு காரணமாக கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளுக்கு மக்கள் அதிகப்படியாக கொடுத்த அறிவுரை என்ன அப்படின்னா நீங்க மறுபடியும் கட்சியில போய் இணைந்துருங்க அப்படின்னும் வேறு கட்சியில இணைந்து உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பு வச்சிருக்காங்க. அந்த மரியாதை அன்பு எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அதனால நீங்க நாம் தமிழ் கட்சியிலே இணைந்து பயணிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுரையாகவும் ஒரு சில பேர் கட்டளையாகவும் கூட சொல்லியிருந்தாங்க. இதற்கு காளியம்மாள் என்ன பதிலளிக்க போறாங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில தான் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சரி அடுத்தடுத்த நேர்காணல்கள்லையும் சரி எங்க கட்சிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும் அப்படின்னும் எங்க அண்ணனை திட்டினா கூட எனக்கு கவலை கிடையாது. நீங்க அதை ஊதி ஊதி பெருசாக்கி தான் இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. எனவே இந்த ஒரு விலகல் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது அப்படின்றத இப்போதைக்கு நான் தெரிவிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தாங்க. ஏன்னா காளியம்மாள் சைட்ல இருந்து பார்க்கும்போது சீமானவர்களுக்கும் காளியம்மாளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே காளியம்மாள் கட்சியில இருந்து விலகினதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினாங்க அப்படின்னு காளியம்மாள் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுமே பேச்சுவார்த்தை மூலம் சரி செஞ்ச பின்னர் தான் நான் கட்சியில இணைவதை குறித்து சிந்திப்பேன் அப்படின்னு காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நேர்காணல்கள்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன மாதிரியான பதவிகள் கொடுத்தாலும் காளியம்மாள் ஒருபோதும் பிற கட்சியில இணைய மாட்டாங்க அப்படின்றது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.